ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது நானே வருவேன் திரைப்படத்தின் விமர்சனம். சமீபத்தில் தனுஷ் நடித்து வெளிவந்த திருச்சி தம்பலம் படம் 100 கோடியை வசூலில் தாண்டி அபார வெற்றி பெற்றது. அடுத்து வருகிற படம் தனுஷ் நடித்து நானே வருவேன். இந்த படத்தில் தனுஷ் இரட்டை வேடங்களில் நடிப்பதாக ஏற்கனவே தகவல் வந்தது. அண்ணன் செல்வராகவன் 11 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த படத்தை தம்பி தனுஷை வைத்து இயக்கியிருக்கிறார். எனவே எதிர்பார்ப்பு அதிகம் இருந்தது. அது மட்டுமல்ல, வெற்றி பட தயாரிப்பாளர் கலைப்புலி தானு இந்த படத்தை தயாரிக்கிறார் என்பது கூடுதல் சிறப்பம்சம். நானே வருவேன் படத்தில் தனுஷ், இந்துஜா ரவிச்சந்திரன், இயக்குனர் சரவண சுப்பையா, இயக்குனர் செல்வராகவன் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். ஓம் பிரகாஷ் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருப்பவர் செல்வராகவன். இந்த படத்துக்கு இசை இளம் புயல் யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருக்கிறார். வீட்டுக்கு அடங்காத பிள்ளை, காட்டுமிராண்டித்தனமான மனசு அண்ணன் தனுஷ். தம்பி தனுஷ் நல்லவன், பெற்றோர் சொல்படி நடப்பவன். 10 வயதிலேயே தனுஷ் வீட்டை விட்டு வெளியேறி போகிறார். காட்டுமிராண்டியிடம் சிக்கிக்கொள்கிறார். காட்டுமிராண்டி செல்வராகவனுடன் தப்பி காட்டிலேயே வாழ்கிறார். கிட்டத்தட்ட மிருக மனிதனாகவே அவர் வாழ்கிறார். நாட்டிலே வாழ்கிற தனுஷ் ஐடி கம்பெனியிலே வேலை செய்கிறார். இந்துஜா அவருடைய மனைவி, 10 வயசு பெண் குழந்தை அவருடைய மகள். குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு. அலுவலகத்தில் வேலை செய்கிற யோகி பாபு, சார் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க சார், எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது, என் கண்ணை பட்டுடும் போல் இருக்குது, திருச்சி சுற்றி போடுங்க என்று சொல்கிறார். அவ்வளோதான், 7.5 சனி வந்துருச்சு தனுஷ் குடும்பத்தில். தனுஷுடைய 10 வயது மகள் பள்ளிக்கூடத்தில் சரியாக படிக்கவில்லை, எப்போது பார்த்தாலும் தூங்கி வழிகிறாள் என்று பள்ளிக்கூட முதல்வர் சொல்கிறார். வீட்டிலே மகளை உன்னிப்பாக கவனிக்கிறார் தனுஷ். என மகள் அப்பா செல்லம். தனியாக பேசிக் கொண்டிருக்கிறார் தனுஷுடைய மகள். மருத்துவர் டாக்டர் பிரபுவிடம் அழைத்து செல்கிறார் தனுஷ். இது ஏதோ ஒரு பேய் பிடிச்ச மாதிரி இருக்குது, நீங்கள் அந்த பேய் யார், ஆன்மா யாருங்கிறத கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு டாக்டர் பிரபு. திடீரென்று சொல்கிறார் தனுஷுடைய மகள் உடலில் புகுந்த ஆவி, நான் உன் மகள் கிட்டேருந்து போகணும்னா நீ ஒருவரை கொல்ல வேண்டும், அப்போ தான் நான் மகள்கிட்ட இருந்து ரிலீஸ் ஆவேன்னு சொல்கிறார். கொல்லப்பட வேண்டிய நபர் பெயர் கதிர்னு சொன்னோன்னே தூக்கி வாரி போடுது தனுஷுக்கு. ஏனென்றால் அவருடைய அண்ணன் பேர் தான் தனுஷ். தனுஷை கொல்வதற்காக, மகளை பிசாசின் பிடியிலிருந்து காப்பாற்றுவதற்காக காட்டுக்கு போகிறார் தனுஷ். அண்ணன் தனுஷை தம்பி தனுஷ் கொன்றாரா என்பதுதான் கதை. கதையில் அழுத்தம் இல்லை. கதை கிட்டத்தட்ட லாஜிக் இல்லா மேஜிக் மாதிரியே இருக்கிறது. இது எல்லாம் இயக்குனர் செல்வராகவன் செய்த தவறு. செல்வராகவன் என்ன சொல்கிறார், சமீபத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆன 2வது நாள் என்ன சொல்கிறாருன்னா, பேரலல் சினிமா பல மொழிகளில் வந்திருக்கிறது, ஆனால் தமிழில் பேரலல் சினிமா வெற்றி பெறவில்லை, நான் இனிமேல் படம் இயக்குவதா வேண்டாமா என்று யோசித்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் தமிழ் ரசிகர்கள் என்னுடைய படங்களை தியேட்டரில் பார்க்க மறுக்கிறார்கள் என்ற தகவலை சொல்லியிருக்கிறார் செல்வராகவன். முதல்ல செல்வராகவன் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பேரலல் சினிமா என்று சொன்னால் அது ஓடிடியில்
வெளியாக வேண்டிய படம். ஏன்னா ஓடிடியில் ஓசியில் பார்க்குறாங்க, அது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தால் அந்த ஓடிடியில் பார்ப்பவர்கள் சந்தோஷம் அடைவார்கள். ஆனால் தியேட்டரில் வெளியாகிற படம் பேரலல் சினிமா என்று சொன்னால் அது ரிஸ்க்கு தான். ஏன்னு சொன்னால் சினிமாவுக்கு 200 ரூபா ஒரு டிக்கெட்டு கொடுத்துட்டு வர்றவங்க ஒரு பொழுதுபோக்குக்காகத்தான் வருகிறார்கள். 2000 ரூபா ஒரு படத்துக்கு செலவாகுது குடும்பத்தோடு பார்க்கணுன்னு சொன்னால் அந்த 2000 ரூபா தியேட்டரில் எங்களை சந்தோஷப்படுத்த வேண்டும், சந்தோஷப்படுத்துவதற்காகத்தான் நாங்கள் சினிமாவை பார்க்குறோம், பொழுதுபோக்கு தான் சினிமா என்ற கருத்து தான் தமிழ் ரசிகர்கள் மத்தியில் இருக்கிறது. தியேட்டருக்கு வந்து படம் சரியில்லை, பொழுதுபோக்கா இல்லை, காமெடி இல்லை, நல்ல பாட்டுகள் இல்லை, நல்ல கதை இல்லைன்னு சொன்னால் ஏமாந்துருவாங்க. எதிர்பார்த்து வந்த படம் ஏமாற்றி விட்டது என்று தான் நானே வருவேன் படத்தை பொறுத்தவரைக்கும் சொல்ல வேண்டும். இந்த படத்தில் இயக்குனர் சரவண சுப்பையா 2 தனுஷுகளின் அப்பாவாக வருகிறார். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கிற மாதிரி செமையை அடிக்கிறார் மகனை சரவண சுப்பையா. ஆனால் மகன் அதை கேட்கவில்லை. 2 சீன்களில் வந்தாலும் சரவண சுப்பையா மனதில் இருக்கிறார். ஒரே சீனில் வர்றாரு, மிருக மனிதனாக செல்வராகவன் மிரட்டி இருக்கிறார். டாக்டராக பிரபு வருகிறார். அவர் எம்பிஎஸ் படித்து டாக்டர் ஆனாரா, கதை பாத்திரம், அல்லது பிசாசு ஆவி இதை படித்து டாக்டர் பட்டம் வாங்கினாராங்கிறது தெரியல. அவ்வளோ சொதப்பலான ஒரு பாத்திரம் பிரபு பாத்திரம். இருந்தாலும் சமாளிக்கிறார் பிரபு. ஓம் பிரகாஷின் ஒளிப்பதிவு. கொடைக்கானலில் கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் படப்பிடிப்பு நடந்திருக்கு. எல்லாமே இருட்டில் எடுத்திருக்கிறார்கள். ஊட்டியில் போய் இருட்டில் படப்பிடிப்பு நடத்த வேண்டிய அவசியம் என்ன? அது செட்டு போட்டே எடுத்துடலாம். இந்த குடிசை பகுதி செட்டு போட்டிங்கன்னா அழகாக எடுத்துடலாம். இதற்கு எதுக்கு வீண் செலவு என்று தான் யோசிக்க வேண்டும். நானே வருவேன் படம் குழந்தைகளுக்கு பிடிக்காது, இல்லத்தரசிகளுக்கு பிடிக்காது, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிடிக்காது, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பிடிக்காது, முதியவர்களுக்கும் பிடிக்காது, இளைஞர்களுக்கும் பிடிக்காது. ஏன்னா பிடிக்கிற மாதிரியான விஷயங்கள் நானே வருவேன் படத்தில் ஒன்றுமே இல்லை. ஆனால் தனுஷுடைய பிரமாதமான நடிப்பு படத்தை நிறுத்துகிறது. அதே போல் படத்தின் ஓரளவு நான் உட்கார்ந்துருக்கேன்னா அது காரணம் யுவன் சங்கர் ராஜாவின் மெலோடி மெட்டுகள் தான் காரணம். 4 பாட்டு போட்டிருக்காரு, பின்னி இருக்கார். மனதை அப்படியே நெருடுகிறார் யுவன் சங்கர் ராஜா தன்னுடைய இசையின் மூலம். தனுஷ் வில்லனாக மிரட்டுறாரு, அச்சுறுத்துறாரு. இன்னொரு தனுஷ் மகளின் மீது பாசத்தால் நம்மை மனதை தொடுகிறார். நானே வருவேன் சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, ரொம்ப சுமாரான படம். கலைப்புலி தான் எடுத்த படங்களிலேயே மிகவும் சுமாரான படம் இது என்று சொல்லலாம். நானே வருவேன் 100க்கு 27 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.